ஃபஸ்ட்டு ஷோ மற்ற எங்கே மல்டிப்ளெக்ஸஸில் பார்க்குறத விட ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் ஐ மீன் ரோஹிணி தேட்டரில் வந்து பார்க்குறதுங்கிறது ஒரு எமோஷன். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ஷோ கன்ஃபார்ம் ஆனது நேற்று நைட்டு தான், ஒரு 8 மணி வாக்கில் தான். ஸோ ஆன்லைன் ஓப்பன் பண்ணோன்னே நான் இன்டிமேட் பண்ணேன், உடனே புக் ஆச்சு, நிறைய புக்கிங்ஸ் ஆச்சு. அண்ட் அதே நேரம் வாக்கின் க்ரௌடும் வந்திருந்தாங்க. ஸோ ஹவுஸ்ஃபுல்லான ஷோவாக தான் பார்த்தோம். ஸோ அதுவே நான் எதிர்பார்க்கல, ஒரு 10 மணி ஷோ வந்துட்டு இவ்வளோ பேர் அரங்கம் நிறைந்த காட்சியாக பார்த்தது. அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆல்சோ ரொம்ப 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 நிறைவாக இருக்குது. எஸ் சார், ஆல்ரெடி எல்லாருக்கும் பிடிச்ச திருஷ்யம் பாபநாசம் படத்தில் நடித்த கமல்ஹாசன் சாரோட 2வது பொண்ணு. அவங்கள எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிக்கும், அழகாக நடிப்பாங்க. ஸோ அவங்கள இந்த படத்தில் நான் இத்தனை வருஷமாக நான் எடுத்த படத்தில் அவங்களும் இருக்காங்க. கத்திஜா ரஹ்மான் வந்து அவங்களோட மியூசிக் ரொம்ப பெருசாக பேசப்படுது, எல்லாருக்கிட்ட இருந்தும் பயங்கரமாக ஆதரவாக இருக்குது. ஏன்னா மியூசிக்குங்கிறது ஒரு துருத்திட்டு தெரியாமல் விஷுவலுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி படத்துக்கே வந்துட்டு அவ்வளோ எயிட் பண்ணுது அவங்களோட மியூசிக். ஸோ எல்லோரும் வந்துட்டு வெளில சொல்கிற ஒரே விஷயம் விஷுவலும் மியூசிக்கும் அவ்வளோ பிளெண்ட் ஆனதும், அப்புறம் படம் முடிஞ்சும் அந்த மியூசிக்கோட ரீங்காரம் இருந்துகிட்டே இருக்கிறதும். ஸோ கத்திஜா ரஹ்மானுக்கு இது ஒரு மிகப்பெரிய டெபியூவாக அமைஞ்சிருக்கிறதா நான் நம்புகிறேன். ஆடியன்ஸ் வந்து ஒரு சும்மா ஒரு பைக் ட்ரிப்பாக போன மாதிரி ஹிமாலயாஸ் பார்த்த மாதிரி இல்லாமல் டீனேஜர்ஸோட சென்சிட்டிவிட்டியை அவங்களோட இமோஷ்னல் சைடை பார்த்துட்டு அதே நேரம் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜேர்னிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து அதை கேட்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஒரு படத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட், நீங்கள் வந்து வெயிட் பண்ணி இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். பாபநாசம் கமல் சாருடைய படம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ மீன் படம் ரொம்ப சின்ன படம், பட் எங்களுக்கு ஆஸ் ஆக்டர்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த ஒரு படம். ஸோ எல்லோரும் தியேட்டரில் வாங்க அண்ட் லைக் லெட் அஸ் நோ இஃப் யூ லைக் இட் ஆர் நாட். தேங்க்யூ. ஆமாம், கதீஜா தான் மியூசிக் பண்ணியிருக்கு. வெரி வெரி சோல்ஃபுல் பர்சன். இந்த படத்துக்கு மியூசிக் அண்ட் எங்களுக்கு we got Khadija through Minmini, so we are more than happy and more than grateful to her for her music and for her. Thank you. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷன் ஃபிலிம் நடுவில் இந்த படம் ரிலீஸ் பண்ணதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஒரு டஃப் டிசிஷன், பட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. மீடியாவும் இந்த 1 வீக்காக நிறைய பேர் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன் 10 டேஸாக. ஸோ சப்போர்ட் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிலிம்ஸ் அப்பப்போ வரும். இந்த படம் நான் மெயினாக ஏன் தியேட்டருக்கு வரணுன்றதுக்கு ஒரு ரீசன் இப்போ நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் கேட்டால் தெரிஞ்சிடும். அந்த ஹிமாலயஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கும். எமோஷ்னலாகவும் நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஜென்ரேஷன் பசங்களோட நிறைய மெசேஜ்னு சொல்ல முடியாது, பட் அலிதா ஸ்டைலில் இருக்கும். ஸோ எல்லாருமே கடவுள் நம்பிக்கை அப்படின்றது தான் பெருசாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு சீனில் வந்து நம்பிக்கை தான் கடவுள்ன்ற மாதிரி ஒரு சீனே பண்ணியிருக்காங்க. அதான் என்னோடய ஃபேவரட் சீன் அந்த படத்தில். ஸோ எல்லோரும் அந்த படத்தை பார்த்துட்டு நான் சொல்கிறது உங்களோட ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், அப்புறம் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் படம் பிடிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு இப்போ எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கு. நடித்தேன், எனக்கு ஆகிறது பெருசு இல்லை. பார்க்குறவங்களுக்கும் கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இனி பார்க்க போகிற வெகுஜனத்துக்கும் கனெக்ட் ஆகணுச்சுன்னா நாங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஹலிதா மேமுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம், ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாங்கள் வந்து ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்னால இன்றைக்கி கடைசி நிமிஷத்தில் இங்கே ஓப்பன் பண்ணாலும் ஃபுல் ஷோ, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி போக ஆல்மோஸ்ட் ஃபுல் ஷோ இருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ, நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அதுவும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பார்த்துட்டு இனி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் இன்னும் நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அனிதா அவர்களோட படம் பார்க்க வந்திருக்கேன். உண்மையிலே ரொம்ப புதிய ஒரு அனுபவமாக இருந்தது இந்த படம் பார்க்குறது. ரொம்ப சூப்பராக இந்த திரைப்படத்தில் நடித்தவங்களும் இந்த திரைப்படத்தினுடைய அனுபவமும் சினிமாட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் கொடுத்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ளே தருது. நம்ம எவ்வளோ விஷயங்களை லைஃப்பில் மிஸ் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ பயணிக்க வேண்டியிருக்கு, நம்ம எவ்வளோ வாழ்க்கையை ரசிக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக இந்த யங் டைம்ஸில் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிற டைமில் நம்ம எவ்வளோ இன்னும் நேச்சரோட எவ்வளோ க்ளோஸ் ஆக வேண்டியிருக்குங்கிற
முக்கியமான மெசேஜை சொல்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு நான் இந்த படத்தை பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். இந்த திரைப்படத்தை தயாரித்த, இந்த திரைப்படத்தை இயக்கிய இந்த படக்குழு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக ஹலிதா மேம்க்கு அவங்களுடைய திரைப்படங்கள் நான் பெரிய ரசிகன். இன்றைக்கி அவங்களுடைய படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. மனோஜ் சாரோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தை வந்து நிச்சயமாக அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அது கன்மையாகும். நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கிற இயற்கையினுடைய காதலை இந்த படம் வெளியே கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹலிதா மேம்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் இந்த மாதிரி உண்மையான மனதை தொடக்கூடிய, குறிப்பாக நமக்குள்ளே இருக்கிற மனிதத்தை எழுப்பக்கூடிய நிறைய திரைப்படங்களை அவங்க இயக்கணும். இந்த சமூகத்துக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கத்திஜா ரஹ்மான் அவர்களுடைய இசை, இந்த படத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டு போகிற ஒரு சவுண்டாக, நம்மளோட ஒரு சக பயணியாக கத்திஜாவுடைய இசை வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. உண்மையிலே இது அவங்களுடைய முதல் படம். அந்த முதல் படம்ங்கிற அனுபவத்தை தாண்டி இந்த படத்துக்குள்ளே நம்மளை அவங்க இழுத்து கொண்டு போய் இந்த படத்தினுடைய முடிவில் இந்த இசையும் நம்மளை, இந்த படம் மட்டும் இல்லாமல் அந்த இசையும் நம்மளை விட்டு பிரியும் போது ஒரு ஏக்கத்தை நமக்குள்ளே தராங்க. கத்திஜா ரஹ்மானுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் நடித்த கலைஞர்கள் அவங்க சிறு வயதாகட்டும் பெரிய வயதாகட்டும் எல்லா இடத்துலையுமே அவங்க ரொம்ப ரியலாக இந்த லைஃப் வாழ்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் இவங்க எல்லாரோடையும் நான் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் லைஃப்பில் நம்ம மிஸ் பண்ணுற விஷயங்களை இந்த படம் வந்து நமக்கு காட்டுன்னு நினைக்கிறேன். இந்த அனுபவத்தை தந்ததுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மக்களோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்க என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து இது கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி.